வணக்கங்க. 7 நாள் 7 தகவல்கள் எழுதி இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 7 தகவல்களை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இது மாதிரி ஒரு குட்டி குட்டி பேப்பரில் எழுதி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. தினமும் வேலைக்கு போகும்போதும் இல்லைன்னா மனசு சரியில்லாதப்ப கடவுள்கிட்ட பேசணுன்னு விளக்கேற்றும் போது இந்த மாதிரி எந்த டைமும் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த டயத்தில் எடுத்து படித்து பாருங்கள். இறைவனே உங்கள் கூட பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் முழுசாக நம்புங்க. அப்படி பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு தகவல் என்னென்னா, அமைதியை நமக்கும் பிறரிடத்திலும் திணிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அமைதி நிறைந்தவராக இருந்தால் மட்டுமே அமைதியான சூழலை உங்களால் கட்டாயம் உருவாக்க முடியும். ரெண்டாவது தகவல், என்னுடைய உண்மையான குணமே அன்புதான் என்று எனக்கே தெரிய வரும்போது அங்கு பொறாமை உணர்வுக்கு பொறாமப்படுற உணர்வுக்கு இடமே இல்லை. 3, குறை காணும் கண்கள் மூடி நிறை காணும் கண்கள் திறந்தால் மட்டுமே அமைதியையும் மகிழ்ச்சியையும் காண கிடைக்கும். 4, எப்போதும் நிலையான மகிழ்ச்சியில் இருக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் முரண்பாடான விஷயங்களை விட்டு சென்று விடுங்கள். 5, அதிகம் சிந்திப்பது, எனக்கு இதுதாங்க வந்துச்சு. அதிகம் சிந்திப்பது அதிகம் உண்பதை போன்றது, சாப்பிட்றத போன்றதா. முதலாவது மனதை பாதிக்கும், ரெண்டாவது உடலை பாதிக்கும். அதனால் தியானமே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு இன்னைக்கு கடவுள். அடுத்தது உண்மை உள்ளத்திற்கு அழகு அன்பு மனதை மாளிகையாக்குகிறது. உண்மை உள்ளத்துக்கு இருக்கும், அழகும் அன்பும் மனசை மாளிகையாக்கும். அடுத்து யாரையும் குற்றம் சொல்வதற்கு இல்லை, யாரையும் சொல்கிறாப்புல இல்லை அப்படிங்கிறது பணிவின் தன்மை. அந்த பணிவு இருந்ததால் அனைவரையும் முன்னேற செய்யும். பணிவாக இருந்தோன்னா எவ்வளவுதான் நம்ம வசதி வாய்ப்பில் இருந்தாலும் ஒரு பணிவு இருந்துச்சுன்னா அது நம்மளை மேலும் மேலும் முன்னேற்றும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறாரு. இந்த 7 ஸ்லோகன் வாரம் ஒரு வீடியோ வரப்போகுது. இந்த 7ஐயும் இது மாதிரி நீங்களும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கோங்க. தினம் ஒன்று எடுத்து படித்து பார்த்துட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.